எங்க போனாங்கன்னு தெரியுமா? பக்கத்துல போயிருந்தா கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல அவங்க நிறைய கோயிலுக்கு போவாங்க. எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லு சுந்தரி. என்ன பண்றீங்க வெற்றி? கட்டு பிரிச்சாச்சா? கண்ணு நல்லா தெரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லல? பிரிச்சாச்சு சுந்தரி. அவர் நல்லா இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப சரி. கிளம்பிட்டீங்கல்ல? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் வந்து சேர்றதுக்கு? இல்ல, இன்னும் கிளம்பல. இன்னும் கிளம்பலையா வெற்றி? எல்லாரும் மாப்பிள்ளை இங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வெற்றி. எப்படியாவது சமாளி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். என்னால சமாளிக்க முடியல வெற்றி. ஆளுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சந்தேகப்பட்டும் கவலைப்பட்டும் என்ன கார்னர் பண்ணியே கேக்குறாங்க வெற்றி. டைம் வர ஆகிட்டே இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. அது ஏதோ இப்ப கிளம்பிடுவோம். சரி வாங்க வெற்றி, நான் வச்சிடுறேன். சரி, ஓகே. கார்த்திக், நம்ம கிளம்பலாமா? அவங்கள இன்னும் காணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போலாமே. இல்ல கார்த்திக், நாமளும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம். அவங்கள காணும். ஒருவேளை தூரமா போயிருப்பாங்களோ என்னவோ. கார்த்திக், டைம் ஆச்சு. இன்னொரு நாள் வந்து பாப்போம். இப்ப கிளம்பலாம் வாங்க. அங்க மண்டபத்துல எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வெற்றி, எனக்காக ஒரு 10 மினிட்ஸ். என்ன ஆனாலும் ராதா இவர் முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. பாவம் வெற்றி சார் கல்யாண நேரத்துல மண்டபத்துல இல்லாம இங்க வந்து கார்த்திக் சாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கார்த்திக் அதை புரிஞ்சுக்காம ராதான்னு புலம்பிட்டு இருக்காரு.